இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையும் இந்த திருத்தலத்தின் அதிபருமான அருட்தந்தை காணிக்கை அவர்கள் சார்பாகவும், உதவி தந்தையர்கள் மற்றும் அருட் சகோதரிகள், பங்கு பேரவை இவர்கள் அனைவரின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். முதல்ல ஒரு கணக்கு போடலாம். தூங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு போடுவோம். 2 பேர் ஒரு இரவு நேரம் மழை கொட்டி கொண்டிருக்கிறது, ஒரு காட்டு வழியாக பயணப்படுகிறார்கள். அப்படி பயணப்படுகின்ற போது ஒரு குடிசை தென்படுகிறது. அந்த குடிசையிலே இரவு கழித்து விட்டு போகலாம் என்று ஒதுங்குகிறார்கள். அந்த 2 பேரும் உள்ளே போய்விட்டு தலை துவட்டி கொண்டு அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்த உணவை உண்ணலாம் என்று தங்களது உணவு பொட்டலத்தை திறக்கிறார்கள். ஒருவர் 3 சப்பாத்தி வைத்திருந்தார், இன்னொருவர் 5 சப்பாத்தி வைத்திருந்தார். இல்லை, கணக்கில் கரெக்டாக இருக்கணும். 3 சப்பாத்தி ஒருத்தர், 5 சப்பாத்தி ஒருத்தர் வைத்திருந்தார். 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்தார். எங்கிருந்தோ வந்தவர் வந்து அந்த குடிசைக்குள்ளே வந்தவுடன் அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டார், அப்பா, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், எனக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். 2 பேரிடம் இருந்தது எத்தனை சப்பாத்தி? ஒருத்தர்கிட்ட 3, இன்னொருத்தர்கிட்ட 5. இப்போ 2 சேர்த்தா 8 பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 3 பேருக்கு சமமாக பகிர வேண்டும். எப்படி பகிரலாம்? 8 3 எப்படி பண்ணலாம்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? காலைல ராத்திரி நேரத்தில் இந்த கணக்கெல்லாம் கேட்குறீங்களா ஃபாதர் அப்படின்றீங்க. ஓகே, வந்தவர் ரொம்ப புத்திசாலி, உங்களை மாதிரி. அந்த புத்திசாலி என்ன சொன்னார்னா, 8 இருக்குது, ஓகே, இந்த 8 3 டிவைட் பண்ணுவோம். 8 3 பெருக்குனா எத்தனை பீஸ் வருது? 24 பீஸு. இந்த 24 பீஸை 3 டிவைட் பண்ணால் 8 பீஸு 3 பேருக்கும். கரெக்டாக வந்துச்சா? நீதி கிடைச்சதா? 3 பேருக்கு 8 பீஸ், 8 துண்டுகள். இந்த 8 துண்டுகளை 3 பேரும் உண்டார்கள். உண்டு விட்டு படுத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அந்த வந்தவர் பெரிய பணக்காரர். எழுந்து என்ன செய்தார்? அவர் 8 தங்க நாணயங்களை அவர்கள் தலைமடியில் வைத்துவிட்டு, நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சென்று விட்டார். எத்தனை தங்க நாணயம்? 8 தங்க நாணயம். இப்போ 2 பேர் பிரித்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கு என்ன சமமாக பிரிக்கணும்? 4 இல்லையா? வந்தவர் என்ன பண்ணார்? அந்த அந்த 8 நாணயங்களை விட்டு போனார். இவர் 5 கொடுத்தவர் என்ன சொன்னார்? இல்லை, நீ 3 தான் கொடுத்த, அதனால் உனக்கு 3, எனக்கு எத்தனை கொடுத்தார்? இன்னொருத்தர் 5, அதனால் அவர் என்ன சொன்னார்? 5 அப்படின்னார். நியாயம் தானே? 3 கொடுத்தார் ஒருத்தர், இன்னொருத்தர் எத்தனை கொடுத்தாரு? 5. நியாயம் தானே? அப்போ நியாயம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? 3 கொடுத்தவர் இல்லை, 4 நாள் தான். 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நேராக போய் நீதிபதி இடத்துல சொல்கிறாங்க. நீதிபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொன்னார்னா, 3 சப்பாத்தி கொடுத்தவருக்கு 1 தங்க நாணயம், 5 சப்பாத்தி கொடுத்தவருக்கு 7 தங்க நாணயம் அப்படின்னார். நியாயமா? நியாயமா? நியாயம் இல்லை. ஆனால் அவரிடத்துல கேட்டார், அந்த 3 தங்க நாணயம் 3 சப்பாத்தி கொடுத்தவர், அடாடா, முன்னாலேயே 3 தங்க நாணயம் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவர் அவரை கேட்டார், ஐயா, இப்படி வயிற்றில் அடிக்கிறீங்களே, இன்னும் நியாயம் சொல்லுங்க அப்படின்னார். அவர் சொன்னார், சரி, நீ எத்தனை சப்பாத்தி கொடுத்த? 3 சப்பாத்தி. அதை 3 பெருக்குனா எத்தனை? 9. நீ எத்தனை பீஸ் சாப்பிட்ட? 8 சாப்பிட்ட. அப்போ உனக்கு எவ்வளோ பீஸ்? ஒரே ஒரு துண்டை தான் நீ என்ன பண்ண? கொடுத்த. அதனால் உனக்கு 1 தங்க நாணயம். அவர் 5 சப்பாத்தி கொடுத்தாரு. அந்த 5 சப்பாத்தியை 3 பெருக்குனா 15. அவர் எத்தனை சாப்பிட்டாரு? 8. மீதி எவ்வளோ கொடுத்தாரு? 7. அதனால் உனக்கு 7 தங்க நாணயம் அப்படின்னாரு. நீதிபதி கடைசியில் சொன்னார், எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் வழங்கப்படும், எவ்வளவு தாராளமாக இருக்கிறோமோ அவ்வளவு தாராளமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னார். இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் செய்தி.
கொடுக்காமல் கிடைப்பதில்லை. இறைவன் இன்றைக்கு நம்மிடத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது மாயாஜால மந்திரம் அல்ல. பிறந்ததனால் நாம் மாறிப்போவோம் என்பதல்ல. என்றைக்கு நாம் மாறுகிறோமோ அப்பொழுது அவருடைய பிறப்பு சிறப்பாக இருக்கிறது. எனவே கொடுப்பதற்கான அழைப்பு தான் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நம்மிடத்திலே தருகிறது. இதை கொடுப்பதற்கான 3 முக்கியமான செய்திகளை இந்த திருவிழா, இந்த பெருவிழா நமக்கு அறிவிக்கிறது. ஒரு செய்தி, இடமில்லை. இந்த இடமில்லை என்பது இன்றைக்கும் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நிஜமாகி கொண்டிருக்கிறது. இடமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? நிறைய பேர் நமக்குள்ளே பேசிக்கொள்கிறோம். எக்கச்சக்கமாக பணம் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவோ கொள்ளையடிக்கிறார்கள், எவ்வளவோ சேர்த்து வைக்கிறார்கள், எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றே தெரிவதில்லை. அவ்வளவு தூரம் அவ்வளவு பணக்கட்டுகளை எல்லாம் மக்களிடத்திலிருந்து எடுக்க முடிகிறது. அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம். எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள் என்பதே தெரியாமல் இருக்கிறது. நோட்டையா தின்ன முடியும்? இடமில்லை. என்னுடைய மனதிலே நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கொடுப்பதற்கு மறுக்கின்ற போது எப்படி கடவுள் கொடுப்பார்? இடமில்லை என்பது இன்றைக்கும் ஊர்ஜிதமாகிறது. அடுத்தவர்கள் நல்லவர்கள்தான், அடுத்தவர்களும் என்னை போன்றவர்கள்தான். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் தானே. இந்த மனிதர்களாக இருப்பவர்களை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்? ஒருவரை ஒருவர் எதிர்க்க கற்றுக் கொடுக்கிறோம். யார் அடுத்தவர்கள் தவறானவர்கள் அல்லது எதிரிகள் என்று எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? வன்மத்தை எப்படி ஏற்படுத்துகிறோம்? மதத்தின் வழியாக அடுத்தவள் மீது வன்மத்தை தூண்டுவது, ஜாதியின் வழியாக அடுத்தவள் மீது வன்மத்தை தூண்டுவது, மொழியின் வழியாக வன்மத்தை தூண்டுவது, பணத்தின் வழியாக வன்மத்தை தூண்டுவது. இடமில்லை என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இடமில்லை என்று சொல்கின்ற அந்த இடத்திலே இயேசு இடத்தை உருவாக்கி கொண்டது போல நாமும் இன்றைக்கு இடத்தை உருவாக்குகின்ற பணியில் நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட இடம்? மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள், ஒருவர் ஒருவர் உறவுக்காரர்கள், நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், நம்மிடத்திலே எந்த விதமான பாகுபாடு இல்லை என்பதை நாம் எப்பொழுது இடம் தருகிறோமோ அப்பொழுது உண்மையிலே கொடுப்பதற்கான எண்ணம் இருக்கிறது. எவ்வளவு திருவிழாக்கள், எவ்வளவு பண்டிகைகள், எவ்வளவு போதனைகள், எவ்வளவு அறிவுரைகள் எல்லாம் கேட்டாலும் மனதிலே இடம் வருவதில்லையே. மனமெல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறதே, கேவலத்தால் நிறைந்திருக்கிறதே, வன்மத்தால் நிறைந்திருக்கிறதே. எப்படி குழந்தை இயேசு பிறக்க முடியும்? எப்படி கடவுள் நம்மிடத்தில் பிறக்க முடியும்? எனவே இடமில்லை என்று அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கும் சமுதாயத்தால் இடமில்லை என்று சொல்கின்றவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறோம். எப்பொழுது நாம் இடம் கொடுக்க போகிறோம்? மனித நேயத்தோடு மனிதர்களை இறைவனின் சாயலாக பார்ப்பது, இறைவன்தான் நமக்கு எதிரே நிற்கிறார் என்று ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்வது, இது மட்டும்தான் இடம் கொடுப்பதற்கான வழி. இதற்கான வழிகளை நாம் துவங்க வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்வது. இரண்டாவது, இயேசு கடவுள் மனிதனாக பிறக்கின்றார். அந்த குடிலிலே மனித வடிவில் பிறக்கின்றார். இந்த மனிதனாக பிறப்பது என்பதே மாபெரும் மானிடம் வெல்லட்டும் என்று சொல்கின்ற அந்த மாபெரும் சவால். மானிடம் வெல்லட்டும் என்பதன் அடிப்படையில் தான் இயேசு கடவுள் மனிதனாக பிறந்தார். இது எவ்வளவு தூரம் நம்முள்ளே ஆழமாக பதிகின்றது என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளே மனிதநேயத்தோடு மட்டுமல்லாமல் சுய மரியாதை, மனிதம் என்பதனுடைய மரியாதையை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளைகின்றார். கடவுள் மனிதனாக பிறந்தது ஏதோ மாயாஜால மந்திரத்திற்கல்ல, அல்லது ஏதோ திடீரென்று மாறிப்போவதற்காக அல்ல. மானிடத்தை படைத்த நான், மானிடம் என்பது நிஜமாக மரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. மரியாதை கொடுக்கப்படுகிறதா? மரியாதை எல்லோருக்கும் வழங்கப்படுகிறதா? குழந்தை தொழிலாளர்கள், மூத்தோர், முதியோர், வயதானோர், நோயுற்றோர் இவர்கள் அனைவரும் மதிக்கப்படுகின்றார்களா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் அவர்களிடத்தில் பறித்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் அல்லவா அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மனித நேயமும் மனித சாயலும் சுயமரியாதையும் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்ற கேள்வியானது இன்று வைக்கப்படுகின்றது. நான் கல்லூரியிலே பணிபுரிந்த போது அந்த கல்லூரியிலே 3 பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் படித்தார்கள். 3ஆம் வருடம் ஒரு பெண், 2ஆம் வருடம் ஒரு பெண், முதல் வருடம் ஒரு பெண். இந்த 3 பேரும் படித்து கொண்டிருந்தார்கள்.
அவருடைய அப்பா ஒரு சாதாரண அரசியல்வாதி, அவருடைய அம்மா குடும்ப பெண். திடீரென்று இந்த அரசியல்வாதி ஒரு கொடிக்கம்பத்தை நடுகின்ற போது மின்சாரம் பாய்ந்து இறந்து போகிறார். தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு கிடைக்கின்ற பணத்தை எடுத்து கொண்டு வந்து கட்டணம் கட்டி அவரை படிக்க வைத்தார். 3 பிள்ளைகளும் சிறப்பாக படித்தார்கள். திடீரென்று இறந்து போகிறார். அவருடைய மனைவி வந்தார், என் பிள்ளைகளை இனிமேல் படிக்க வைக்க முடியாது, தயவு செய்து அவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து விடுங்கள், டிசி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, 3 பேரும் படிக்கட்டும், இந்த வருடம் தர வேண்டாம், உங்கள் கணவனுடைய கனவு நிறைவேறட்டும் என்று சொன்னேன். அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்தது சொன்னேன், இந்த வருடம் படித்து விட்டார்கள் என்றால் 3ஆவது வருடம் படிக்கின்ற பெண் அடுத்த வருடம் வேலைக்கு போய் விடுவாள், மீண்டும் மிகுந்த இருக்கின்ற 2 பெண்களையும் படிக்க வைப்பாள் என்று சொன்னேன். அதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. பயங்கர கோபம், விரட்டி விட்டேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்ப அழைத்த போது அந்த அம்மா சொன்னார், மறுபடியும் சொன்னார், எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கல் என்று. நான் முடியாது என்று சொன்னேன். படிக்க வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார், எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்கள். படிக்க வைக்க வேண்டும், சும்மா படிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறேன், இருந்தாலும் அந்த அம்மா சொன்னார் 10,000 ரூபாய் கொடுங்கள் என்றார். நான் அலுவலகத்திலே சொல்லி 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னேன். மறந்து போனேன். 6 மாதம் கழித்து அந்த பெண்மணி வந்தார். வந்துவிட்டு என்னுடைய மேசை மீது அந்த 10,000 ரூபாயை வைத்தார். இந்தாருங்கள், நீங்கள் கொடுத்த 10,000. நீங்கள் கொடுத்த பணத்தை கொண்டு நான் கடம்பத்தூரிலே ஒரு இட்லி கடை ஆரம்பித்தேன். அதிலே வந்த பணத்தை நான் இப்பொழுது சேர்த்து வைத்து உங்களுக்கு கொடுத்து விட்டேன். எனக்கும் தன்மானம் இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும். அடுத்தவர்கள் எனக்கு பிச்சை போட தேவையில்லை, என் பிள்ளைகளை இனி நான் படிக்க வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். மனிதம் இதுதான், சுயமரியாதை இதுதான். அடுத்தவர்கள் கையேந்தி நிற்பதல்ல, அடுத்தவர்களிடம் யாசிப்பதல்ல, அடுத்தவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதல்ல, கடவுள் பார்த்து கொள்வார் என்பது கூட அல்ல. நான் என் சொந்த உழைப்பில் நிற்பேன், என் சுயமரியாதை காப்பேன். அந்த மனிதம்தான் இன்றைக்கு உயர்த்தப்படுகிறது. அந்த மனிதத்தை, சுயமரியாதையை, சுய சிந்தனையை உருவாக்க வந்ததனுடைய மாபெரும் விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. நாம் ஒவ்வொருவரும் உழைப்பால் உயர்கின்ற போது, நாம் ஒவ்வொருவருக்கும் உறவால் ஒருவரை ஒருவர் உயர்த்துகின்ற போது, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற போது கிறிஸ்து பிறப்பு நிகழ்கின்றது. கிறிஸ்து மனிதனாக பிறந்ததற்கான அர்த்தம் தெரிகிறது. 3ஆவதாக, நாம் கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதிலே அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது பிச்சை போடுவது அல்ல, மாறாக நாம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் வாழ்வது, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. நாம் 3 அரசர்கள் திருவிழாவை சிறப்பிப்போம். 3 அரசர்களும் வருகிறார்கள். இந்த அரசர்கள் வருகின்ற போது இயேசுவை கண்டு அவர்களுக்கு சிறப்பான பரிசை கொடுக்கிறார்கள், நல்லதை கொடுக்கிறார்கள். கடவுளும் தன்னுடைய மகனையே கொடுக்கிறார். ஏனோ தானவென்று யாரையோ ஒருவரை அனுப்பவில்லை, தன் மகனையே அனுப்புகின்றார். அந்த மகன் மிக மிக முழு வடிவத்திலே தன்னையே தருகிறார். எனவே கொடுப்பது என்பது சிறப்பானதை மட்டுமே கொடுப்பது என்பதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம். அடுத்தவளுக்கு ஏதோ நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அடுத்தவளுக்கு பிச்சை போட்டு விட்டால் நான் சிறப்பான கிறிஸ்தவன் என்பது அல்ல. எவ்வளவு தூரம் என் துன்பத்திலும் அடுத்தவளை ஒரே போல பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு தோன்றினால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நான் ஏற்கனவே இந்த நிகழ்வை பல நேரங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 1992ஆம் ஆண்டு நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது சாந்தோம் பேராலயத்திலே உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த இடத்திலே ஒரு சிறப்பு ஜெப வழிபாடு. அந்த ஜெப வழிபாடு முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் கொடுத்து முடித்த போது ஏறக்குறைய 10-10:30 மீதம் பார்த்தால் 70 பொட்டலங்கள் இருந்தன. எல்லாரும் போய்விட்டார்கள். இந்த 70 பொட்டலங்களை வீணாக்கக்கூடாது என்று நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஒரு வாகனத்திலே போய், மோட்டார் வாகனத்திலே, சைக்கிளிலே போய் ஆங்காங்கு இருக்கின்ற எங்கெல்லாம் தெருக்களில் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்தோம். எல்லாரும் வாங்கி கொண்டார்கள். கடைசியிலே 2 பொட்டலங்கள் மீதி ஆயின. ஏறக்குறைய 12 மணி. இதற்கு மேல் தேடி பார்க்க முடியாது, இதை குப்பை தொட்டியிலே போட்டு விடுவோம் என்று சொல்லி போனால் அங்கே யாரோ ஓலமிடுவது போல் தெரிந்தது. மிகவும் வருத்தத்தோடு அழுவது போல தெரிந்தது. அந்த குப்பை தொட்டி அருகே போய் பார்த்தால் ஒரு மனிதன், கால்களெல்லாம் எலிகளால் குதறப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் அழுது கொண்டு வயிற்றிலே ஓலமிட்டு கொண்டு அந்த மனிதன் இருப்பதை பார்த்தோம். அந்த இடத்திலே அவரை பார்த்தபோது
குப்பை தொட்டியிலே போடுவதற்கு பதிலாக அவருக்கு கொடுக்கலாம் என்று அவரிடத்திலே போய், ஐயா 2 உணவு பொட்டலங்கள் இருக்கிறது, வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டபோது அங்கிருந்து எழுந்திருக்க முடியாதவர் அப்படியே எழுந்து நின்று அந்த 2 பொட்டலங்களை கண்களிலே கண்ணீர், தம்பி 3 நாட்களாகிற்று நான் உண்டு, யாரும் உணவு தரவில்லை, என் வயிறு பற்றி எரிகிறது, சத்தம் போடுகிறது, அடக்கி வைக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் யாராவது உணவு போடுவார்களா என்று யோசித்து கொண்டுதான் இங்கே படுத்து கிடந்தேன், யாரும் போடவில்லை, நீங்கள் கொடுத்த உணவு மிகவும் மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அப்படியே வாங்கி கொண்டார். கண்களிலே கண்ணீரோடு ஒரு நல்ல செயலை செய்தோம் என்று திரும்ப மோட்டார் சைக்கிளை எடுக்க போனபோது, தம்பி நில்லுங்க அப்படின்னார். திரும்ப போய் ஏதோ கேட்கப் போகிறார் போல இருக்கிறது, நாளை உணவை கேட்பார் போல இருக்கிறது, அல்லது ஏதாவது காசு கேட்பார் போல இருக்கிறது என்று அருகே போனால் அவர் சொன்னார், தம்பி எனக்கு ஒரு பொட்டலம் போதும், இன்னொரு பொட்டலத்தை என்னை போல யாராவது இன்னும் எதிர்பார்த்திருப்பார்கள், இன்னமும் உணவு கிடைக்காமல் என்னை போல விழுந்து கிடப்பார்கள், தேடி பார்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். கண்களிலே கண்ணீர். அப்படி ஒரு மனிதன் துன்பத்திலே 2 நாட்களாக 3 நாட்களாக உண்ணாத ஒரு மனிதன் 2 பொட்டலங்கள் அல்ல 3 பொட்டலங்கள் கொடுத்தால் கூட உண்ணக்கூடிய அந்த நேரம், நாளைக்கு யார் உணவு கொடுப்பார்கள் என்று தெரியாது, அல்லது எப்பொழுது உணவு கிடைக்கும் என்று தெரியாது, அந்த மனிதன் தனக்கு கிடைத்த அந்த 2 உணவு பொட்டலங்களிலே இன்னொருவனை கண்டுபிடித்து கொடு என்று சொல்லி சொன்னான். பாருங்கள், இதுதான் கொடுப்பதிலேயே சிறப்பாக கொடுப்பது. கிள்ளி கொடுப்பதல்ல, அல்லது எங்கோ இருப்பதிலே கொஞ்சம் தந்து விட்டு போவதல்ல. கடவுள் தன் மகனையே கொடுத்தார். அரசர்கள் சிறப்பான பரிசை கொடுத்தார்கள். நாம் மட்டும் எப்படிப்பட்ட கொடுக்கலிலே இருக்கிறோம்? அடுத்தவளுக்கு வழங்குவதை எப்படியெல்லாம் பார்க்கிறோம்? அந்த மனிதன் அடுத்தவன் துன்பத்தில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், தேவையில் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னால், அவன் நிலையில் நான் இருந்தால், எனக்கு யாராவது கொடுத்தால், பிச்சை போட்டால் நான் வாங்கிக் கொள்வேனா? நான் எப்படி அடுத்தவனை உணர்வோடு பார்க்கிறேன், அடுத்தவனை என்னை போல பார்க்கிறேன். துன்பத்தில் இருக்கின்ற போதே அடுத்த மனிதனை யோசித்த அந்த ஏழையை போல நான் அடுத்தவளை யோசிக்க ஆரம்பித்தால் இங்கே கேடு கெட்டது எதுவும் நடக்காது. அடுத்தவளை ஏளனமாக பார்ப்பது நடக்காது. மனிதனை மனிதனுக்கு எதிராக தூண்டி விடுவது நடக்காது. இங்கே போர்கள் நடக்காது. இங்கே அடுத்தவளை அழிக்கின்ற எண்ணங்கள் நடக்காது. அடுத்தவளை வன்மத்தோடு பார்க்கின்ற கண்கள் இருக்காது. அடுத்தவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று யோசிக்கின்ற எந்த எண்ணமும் வராது. அடுத்தவளை முழுக்க முழுக்க அழித்து விட வேண்டும் என்று பழிவாங்கும் உணர்வு வராது. மாறாக நமக்குள்ளே பாசம் பொங்கி வழியும். அடுத்தவளுடைய உண்மையான தேவைகள் நமக்கு புரியும். அடுத்தவளும் நானும் ஒன்று என்கின்ற எண்ணம் வரும். இந்த எண்ணத்திற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, இயேசு நம்மிடையே பிறந்தது. ஆக இடமில்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது, என் மனதில் இருக்கின்றது. இடத்தை தரக்கூடிய ஒரு பரந்த மனத்தை நாம் ஒருவரும் பெற வேண்டும். நான் மனிதனாக மனிதத்தில் சுயமரியாதையோடு அடுத்தவளை நான் நம்பி இல்லை, நான் என்னுடைய வாழ்வை சிறப்பாக வாழ்வேன் என்று சொல்கின்ற எண்ணம் நமக்குள்ளே பிறக்க வேண்டும். அடுத்தவர்கள் எப்பொழுது துன்பத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையாக என்னால் எந்த அளவிற்கு வாழ்வை தர முடியும், அவள் படிக்க வைப்பது, அவளுடைய வாழ்க்கையை உயர்த்துவது என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால், இந்த நேர்மறை கண்ணோட்டம் வந்துவிட்டால் எப்படி நமக்குள்ளே எதிர்மறை கண்ணோட்டம் இருக்கும்? ஆக இயேசுவின் பிறப்பு நன்னெறிக்கும் நம்பிக்கைக்கும் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டால் இந்த சமுதாயம் உய்யும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இயேசு பிறந்தார். அப்பொழுது நினைவூட்டி கொண்டிருக்கிறார். இதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து பிறப்பை சிறப்பாக கொண்டாட தகுதி பெற்றவர்கள். நம்முள் பிறக்கின்ற இயேசு இந்த சமூகத்தில் பிறக்க ஆரம்பித்தால் நாம் அனைவருமே வெற்றியாளர்கள். இந்த சமூகத்தை கட்டி காப்பவர்கள், இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக்குகின்றவர்கள். அந்த மாபெரும் ஒரு பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த திருவிழாவை, இந்த உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமென்.